பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர், இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேக்கி அற்புதமும் அதிசயமாய் வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளியிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. குறிப்பிட்ட பாவத்தை என்னால் மேற்கொள்ளவே முடியலை, எப்படியாவது இதிலிருந்து நான் விடுபடணும்னு தவித்து கொண்டு இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு கேரக்டர் உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். அது யாரு தெரியுமா? மேரிங்கிற கேரக்டர் தான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 37வது வசனம். வேதத்தின் அடிப்படையில உலகத்தின் தாயாகிய மேரி அவங்களுடைய ஒரு பகுதி தான் நம்ம பார்க்க போறோம் குயிக்கா. இந்த கேரக்டரை நல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்குது? தூதன் மேரி முன்னாடி அப்பியர் ஆகி சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானால் நீ நிழலாக்கப்பட்டு தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்க போற அப்படின்னு. அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பலன் அடையறீங்க. உங்களால எந்த பாவத்தையும் மேற்கொள்ள முடியும். ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க. தூதன் மூலமாய் தேவ வார்த்தை வருது, தேவ வார்த்தையும் உள்ள போகுது, பரிசுத்த ஆவியானும் பலனும் வருது. அப்ப என்ன நடக்குது? அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. அது எதை குறிக்குதுன்னா பலன் அடைகிறத குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவினால அவங்க தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்கிறது போல இப்பொழுது பரிசுத்த ஆவியான பலத்தை கொண்டு பாவத்தை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு பலன் அளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தெளிவா இப்போது பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ப வேண்டியது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த குறிப்பிட்ட ஆபத்திலிருந்து எனக்கு விடுபட தேவன் பலம் தர முடியும்னு நம்ப மாத்திரம் செய்யுங்க. கண்டிப்பா இதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. பரிசுத்த ஆவியானோடு தேவ வார்த்தையும் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க கண்டிப்பா தேவ சித்தத்தை செய்ய முடியும். பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்த ஜீவத்தை செய்ய முடியும். நம்ம உண்மையாவே சுயத்துல பண்ணோம்னா அது முடியாது. ஆனா தேவனுடைய ஆவியானுடைய பலத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் கண்டிப்பா முடியும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேவ பலத்தை கொண்டு முயற்சி பண்ணணும். அது நம்மளால முடியாது, தேவ பலத்தை கொண்டு முடியும். God bless you.